வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தரமற்ற நெஞ்சுவலி மாத்திரைக்கு தடை, மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவு. கொரோனா கால சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு தபால் மூலம் கடிதம் அனுப்பி நூதன போராட்டம். காங்கிரஸ் பாஜக மோதல் சம்பவம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கண்டனம். கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை விடுவிக்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தரமற்ற நெஞ்சுவலி மாத்திரைக்கு தடை விதித்து மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி விவகாரத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற ஆய்வில் 45 வகையான மருந்துகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இமாச்சல் பிரதேசம் பவுண்டா சாஹிப் நகரில் உள்ள தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் ஜி லெஃப்டரி நிறுவனம் தயாரிப்பிலான நிக்ரோன்டில் மாத்திரை IP5 mg உற்பத்தி தேதி 7/2025, காலாவதி தேதி 6/2027 நெஞ்சுவலி மாத்திரை உரிய தரமில்லாத காரணத்தினால் தடை செய்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தடை செய்யப்பட்டுள்ள இந்த நெஞ்சுவலி மாத்திரை இருப்பு விவரத்தையும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு திருப்பி அனுப்பிய விவரத்தையும் உடனடியாக மருந்து தரக்கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளனர். கொரோனா கால சுகாதார ஊழியர்களின் பணி நிரந்தரம் கேட்டு பிரதமர் மோடிக்கு தபால் மூலம் கடிதம் அனுப்பி நூதன முறையில் போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா காலத்தில் நேர்முக தேர்வு மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களின் பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டுமென தேசிய மக்கள் முன்னணி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் பொதுமக்களின் ஆதரவு கடிதங்களை சேகரித்து மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி வருகை தரவுள்ள இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்புவதற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றது. முதற்கட்டமாக 3000 கடிதங்கள் அனுப்பப்பட்டு மேலும் 7000 கடிதங்கள் கையெழுத்துக்காக பொதுமக்களிடம் பெற்று வருகின்றது. தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சு. சுவாமிநாதன் தலைமையில் பொது செயலாளர் இன்னாசி ராக், துணைத் தலைவர் ஜெபின் லாசரஸ் ராஜேஷ், செயலாளர்கள் டேவிட் ஜோசப், தில்லை ஆறுமுகம், பிரதீப் மணி, மதன், வினிதா, இளமதி, ராஜேஸ்வரி, கல்பனா, மஞ்சுளா உள்ளிட்டோர் முழு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதற்கு முன்பாக சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மனிதாபிமான அடிப்படையில் ஊழியர்களுக்கு நிரந்தர பணி வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இயக்குனர் உறுதி அளித்த பின்னர் கருப்பு ஆடை அணிந்து நடத்தவிருந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் காங்கிரஸ் பாஜக மோதல் தொடர்பான வழக்கில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் பத்திரிகையாளர்களிடம் பேசும்பொழுது, புதுச்சேரியில் பாஜகவினர் முதலில் ராகுல் காந்தி உருவத்தை கட்சி அலுவலகம் முன்பு ஒட்டினர். பதிலாக காங்கிரஸ் கட்சியினர் மோடி உருவ பொம்மையை கொளுத்த முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பாஜகவினர் கல், தடி போன்ற ஆயுதங்களால் தாக்கிய சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினர் வீடுகளில் அத்துமீறி நுழைந்து முதியோர் மற்றும் பெண்களை மிரட்டியுள்ளனர். மேலும் அனைத்து இடங்களிலும் கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்காரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இலவசங்களுக்கு மயங்காத புதுச்சேரி மக்கள் வரும் தேர்தலில் தெளிவாக முடிவு எடுப்பார்கள் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தொகுதி வாரியாக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தி தேர்தல் குறித்த ஆலோசனைகள் வழங்க அறிவுறுத்தியதின் பேரில் முதற்கட்டமாக காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, உப்பளம் ஆகிய தொகுதிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக கதிர்காமம் மற்றும் நெல்லித்தோப்பு திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள தமிழ் திருமண மண்டபத்திலும், நெல்லித்தோப்பு தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் லெனின் வீதி கீர்த்தி மகாலிலும் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை வகித்தார். கதிர்காமம் தொகுதிக்கு தொகுதி செயலாளர் வடிவேல் முன்னிலை வகிக்க பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேலு வரவேற்று பேசினார். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன், வேலவன் ஆகியோர் முன்னிலை வகிக்க தொகுதி செயலாளர் நடராஜன் வரவேற்று பேசினார்.
கூட்டத்தில் தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளருமான ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கி பேசினார். அப்போது உலகத்திற்கே வழிகாட்டியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் செயல்படுகிறார். மக்களை சந்தித்து அவர்களின் கனவு என்ன என்று கேளு என்பார். அப்படிப்பட்ட தத்துவ தலைவர் ஸ்டாலின் ஆட்சி புதுச்சேரியில் அமைய வேண்டும். ஒன்றிய பட்ஜெட்டில் புதுச்சேரி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் என்பதால் புறக்கணிக்கப்பட்டு உள்ளோம். இந்த இரட்டை எஞ்சின் ஆட்சியில் எந்த திட்டமும் இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை மாநில அந்தஸ்து பெற்று தருவதுதான். பிரதமர் மோடி பொறுப்பேற்ற பிறகு கருப்பு பணத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் தருவதாக கூறி பைசா கூட தரவில்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக கூறி தரவில்லை. தற்போது புதுச்சேரி வரும் பிரதமர் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார், ஆனால் செயல்படுத்த மாட்டார். புதுச்சேரி மக்களை ஏமாற்ற முடியாது. இலவசங்களுக்கு மயங்காத புதுச்சேரி மக்கள் வரும் தேர்தலில் தெளிவாக முடிவு எடுப்பார்கள். புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலை ஒன்றை கூட இந்த அரசு கொண்டு வரவில்லை. ஓடிய மில்லையும் சாத்திய பெருமை இந்த இரட்டை எஞ்சின் அரசுக்கு உண்டு. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் கருப்பாடுகள் உள்ளன. அது பற்றி முதல்வர் பேச பயப்படுகிறார். ஏனென்றால் அவருக்கு ஜுரம் வந்தால் கூட டெல்லியில் இருந்துதான் மருந்து வர வேண்டும் என்ற நிலை. தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்துள்ளது. 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துள்ளது. புதுச்சேரியில் அதுபோல் ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரி மண் பாவம் செய்துள்ளது. அதனால்தான் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. இந்த நிலை மாற புதுச்சேரிக்கு மாநில தகுதி வேண்டும். மொழிக்காக தன்னுயிர் நீத்த இயக்கம் திமுக. அதனால்தான் மாநில தகுதி பெற முடியும். இவ்வாறு அவர் பேசினார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசும்பொழுது, நெல்லித்தோப்பு தொகுதி திமுகவின் கோட்டை. சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, முதல்வராக இருந்து இந்த தொகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் ஆர்வி ஜானகிராமன். அவர் ஆட்சியில்தான் புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, தொழிற்சாலைகள், கூட்டுறவு சர்க்கரை ஆலை, குடிசை மாற்று வாரியம் என எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தவர். கிளை கழகத்தை வலுப்படுத்தி அதன் மூலம் மக்களை சந்தித்து திமுகவின் சாதனைகளை கொண்டு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று கலைஞர் சொல்வார். அந்த வழியில் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும். இலவசங்களை கொடுத்து வளர்ந்த இயக்கம் திமுக அல்ல, கொள்கையால் வளர்ந்த இயக்கம். புதுச்சேரி மாநிலத்தை வியாபார ஸ்தலமாக ஜான்குமார் மாற்றியுள்ளார். அவர் அப்பா என்று யாரை அழைக்கிறாரோ அவரின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிவிடும். பல கட்சி மாறியவர். அவர் எந்த கட்சியில் இருக்கிறார் என்று அவருக்கே தெரியாது. தற்போது லாட்டரி அதிபர் மார்ட்டினை குருவாக கொண்டு செயல்படுகிறார். கேசினோ, கள்ள லாட்டரி கொண்டு வர பாடுபடுகிறார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமலும் கொள்கை ஏதும் இல்லாமலும் செயல்படும் ஜான்குமாரின் செயல்பாடு இனி மக்கள் மத்தியில் செல்லாக்காசாகிவிடும். 2026 திமுகவின் தேர்தல் நமக்கு கிடைத்துள்ள ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் ரட்சகன் வெற்றியாளர் எம்ஜிஆர், கலைஞர் வழியில் புதுச்சேரியில் வியூகம் வகுத்து திமுக ஆட்சியை அமைப்பார். நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வெற்றி பெற திமுக உறுதுணையாக இருந்ததற்கு நன்றி கடனாக தற்போது பரிசு பொருட்கள் கொடுத்து வருகிறார். அவரின் செயல்பாடு நமக்கு வெற்றியைத்தான் தரும். அனைவரும் ஒன்றிணைந்து திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் பேசினார். கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், காலாப்பட்டு செந்தில், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கேஎம்பி லோகையன், ஜேவிஎஸ் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், பிரபாகரன், எஸ்எஸ் செந்தில்குமார், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், இளஞ்செழிய பாண்டியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உணவு மானியத்திற்கான டிஜிட்டல் நாணய சேவை நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்தில் டிஜிட்டல் நாணயம் என்ற புதிய சேவையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய அரசு பயனாளிகளுக்கு வழங்கும் அரிசி உட்பட உணவுப் பொருட்களுக்கு டிஜிட்டல் முறையில் நேரடியாக பண பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. இந்த உதவித்தொகை உணவில்லாத மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதை தடுத்து உணவு மட்டும் பெறும் வகையில் பயனாளிகளுக்கு டிஜிட்டல் நாணயம் வழங்கப்படும். இதை பயன்படுத்தி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் உணவுப் பொருட்களை பெறலாம். இந்த திட்டம் குஜராத் மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது. இதன் அடுத்த கட்டமாக புதுச்சேரியில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இதன் தொடக்க விழா இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி டிஜிட்டல் நாணய திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம்,
தலைமை செயலர் சரத் சௌகான் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசும்பொழுது, பாரதம் உலகுக்கு வழிகாட்டும் நிலையை எட்டியுள்ளது. டிஜிட்டலில் புரட்சியை மோடி உருவாக்கியுள்ளார். இதில் சிடிபிசி ஒரு மைல்கல். ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு தானியமும் சரியான பயனாளிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே மோடியின் எண்ணம். இது வெளிப்படை தன்மையும் கசிவு ஏதுமில்லாமல் அதற்கு டிஜிட்டலை பயன்படுத்துகிறோம் என்றார். உலகில் பெரிய அளவிலான உணவு விநியோகம் செய்கிறோம். குறிப்பாக நம் நாட்டில் 80 கோடி மக்களுக்கு இலவசமாக அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் தருகிறோம். பல நாடுகளில் மக்கள் தொகையே இவ்வளவு இல்லை. கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் பல பரிமாண வறுமையிலிருந்து வெளிவந்துள்ளனர். மத்திய அரசு, மாநில அரசு உணவு தானியங்கள் தருவதால் உணவுக்காக இதுவரை செலவிட்ட 100லிருந்து ரூபாய் 50 பால், காய்கறி, புரோட்டீன் ஆகிய தேவைகளுக்கு செலவிட தொடங்கியுள்ளனர் என சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஃபிட் இந்தியா என்பதை நோக்கி நகர்கின்றனர். பொருளாதாரத்திலும் 4வது இடத்திற்கு உலக அளவில் சென்றுள்ளது. டிஜிட்டலிலும் சிறைப்பிடம் பெற்றுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி ரூபாய் 100 நிதி ஒதுக்கினால் ரூபாய் 15 தான் உரியவருக்கு சென்றடைவதாக தெரிவித்தார். தற்போது டிஜிட்டலில் நேரடியாக முழு தொகையும் பயனாளிகளுக்கு பிரதமர் மோடியால் சென்றடைகிறது. ரேஷன் கார்டு டிஜிட்டல் ஆக்கப்பட்டுள்ளது. 99% ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் 20 லட்சம் பேரிடம் அரிசி, கோதுமை, பயனாளிகளிடம் பொருட்கள் தரம் பற்றி கருத்து கேட்கப்படுகிறது. உணவுப் பொருட்கள் விநியோகத்தை கண்காணிக்கிறோம். புகார் இருந்தால் உடன் தீர்வு காணப்படுகிறது. ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருந்தாலும் அதை நீக்காமல் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம். தற்போது லஞ்சம், கசிவு குறைவதற்கு டிஜிட்டல் ஆக்கமும் காரணம். தற்போது 100 கோடி மொபைலுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது வாலெட் மொபைலில் உருவாக்கியுள்ளோம். ஏழை மக்கள் அரிசி, கோதுமை வாங்க டிஜிட்டல் கரன்சி ஆர்பிஐ மூலம் இதில் கணக்கு வைப்போம். இந்த திட்டம் ஏற்கனவே அகமதாபாத்தில் தொடங்கியுள்ளோம். தற்போது புதுச்சேரியிலும் அடுத்து சண்டிகரிலும் செயல்படுத்தப்படும். மொத்தம் 5 இடங்களில் செயல்படுத்தி திட்டத்தை ஆய்வு செய்து நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டியளித்துள்ளார். பெங்களூரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அளித்த பேட்டியில், பெங்களூரில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் ஆன்மீக மையத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 460 கல்லூரி மாணவர்களை எனது சார்பில் வரவழைத்தோம். அவர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் சத்சங்க நிகழ்ச்சியின் மூலம் ஆன்மீகம், அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் மனநிலையும் எதிர்கால நோக்கமும் மேம்பட உதவும் என நம்புகிறேன். இந்த அரிய வாய்ப்பின் மூலம் அவர்கள் நன்மை அடைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் முயற்சியையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். புதுச்சேரியில் எங்கள் கட்சி நல்ல நிலையில் வளர்ந்து வருகிறது. அதிகமான இளைஞர்களின் தொலைநோக்கை மையமாக கொண்டு எங்கள் கட்சியின் பயணம் நடைபெற்று வருகிறது. நேர்மையான அரசியல் செய்யவும் இளைஞர்களுக்கான எதிர்கால திட்டங்களையும் மேம்படுத்தவும் எங்கள் கட்சி உறுதுணையாக செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மாநில தாய்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தி உள்ளோம். தாய்மொழிக்காக நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுமார் 20,000 மக்கள் கலந்து கொண்டனர் என்று அவர் கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. பென்ஷன் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஐஎன்டியூசி நகராட்சி ஊழியர்கள் நல சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் 33 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பள தொகையை வழங்க வேண்டும், கொம்யூன் பஞ்சாயத்து பென்ஷன்தாரர்களுக்கு பணிக்கொடைகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையிலிருந்து செயலாளர் கதிரேசன் முன்னிலையில் நிகழ்ச்சியை முன்னெடுத்தனர். அமைப்பு செயலாளர் முனியன் வரவேற்புரை வழங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக
ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மற்றும் அமைப்பு சாரா பிரிவு மாநில ஐஎன்டியூசி ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சம்பளம் மற்றும் பென்ஷன் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு குயிலாப்பாளையம் பகுதியில் ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 21 சாலைகளை மேம்படுத்துவதற்காக தொகுப்பு பணி திட்ட மதிப்பீடாக ரூபாய் 5,28 லட்சத்திற்கு புதுச்சேரி அரசு சாட்சி திட்டம் மூலம் கடனுதவி பெற்று அரசாணை வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்பந்த பணி ஆணையை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்ட் சன்ஸ் அவர்களுக்கு ரூபாய் 4,16,05,000 வழங்கப்பட்டுள்ளது. இதன் 3ஆம் கட்டமாக சோரப்பட்டு குயிலாப்பாளையம் சாலை ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் மற்றும் கிருபாகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். காமாட்சி அம்மான் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமாரின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் 15,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதிகளில் மக்கள் சேவையில் தடம் பதித்து வரும் காமாட்சி அம்மான் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் பிரபல தொழிலதிபர் ரவிக்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தனது பிறந்தநாளை முன்னிட்டு ரவிக்குமார் அவர்கள் புதுவை முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் மற்றும் கணுவாப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார். மேலும் தனது தாயார் மறைந்த லட்சுமி அம்மாள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறந்தநாள் விழாவின் சிறப்பு அம்சமாக மங்களம் மற்றும் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 15,000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். பெண்களின் சுயதொழிலை ஊக்குவிக்க தையல் இயந்திரங்கள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தள்ளுவண்டிகள், வீட்டு உபயோகப் பொருட்களான புடவை, குக்கர், இஸ்திரி பெட்டி மற்றும் ஹாட் பாக்ஸ் ஆகியன வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன், வில்லியனூர் தொகுதி முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தொழிலதிபர்களும் கலந்து கொண்டு ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வித்தியாசமான முயற்சியாக மங்களம் தொகுதி ரவிக்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருக்காஞ்சி SNR குரூப்ஸ் மற்றும் கோகுல் SNR சார்பில் ஆழ்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த விழாவால் வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதிகள் விழா காலம் பூண்டிருந்தன. பொதுமக்களின் பெரும் திரளாக பங்கேற்புடன் இந்த விழா மிக சிறப்பாக நிறைவு பெற்றது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் ராமச்சந்திரன், மாநில புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு காமாட்சி, கணேசன், கலைவாணி, சிலம்பரசன், ஜான்சன், சுரேஷ், முனியன், பாச்சான், காண்டீபன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். MGR இளைஞர் அணி செயலாளர், மத்திய மாவட்ட கழக செயலாளர் சதீஷ்குமார், கழக அமைப்பு செயலாளர் முருகன், தலைமை கழக பேச்சாளர் ராதை வெற்றிபாலு, காரைக்கால் மாவட்ட செயலாளர் பாலதண்டாயுதபாணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் செந்தில் என்கிற குமாரவேல், மணவாளன், ரத்தினகுமார், கலியமூர்த்தி, நிஷா, கோவிந்தன், செயின்பால், பாலாஜி, புஷ்பா, இளம்வழுதி, முனியன், கண்ணதாசன், திருஞான குமரன், ரவி, மோகன்ராஜ், ராமர் பாண்டி உட்பட மாநில கழக அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் பேசுகையில், மீண்டும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி வேலை செய்து அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தரமற்ற நெஞ்சுவலி மாத்திரைக்கு தடை, மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவு. கொரோனா கால சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு தபால் மூலம் கடிதம் அனுப்பி நூதன போராட்டம். காங்கிரஸ் பாஜக மோதல் சம்பவம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கண்டனம். கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை விடுவிக்க வலியுறுத்தல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.